உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழ்நாட்டு அரசியல் நடந்த எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் நடத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளை சென்றடையும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உறவுகளே. ஒருவேளை பிடிக்காமல் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் போகிறீங்க அப்படின்றத, கண்டென்ட்டில் என்ன ஆச்சுன்றதையும் சேர்த்து அந்த காரணத்தை மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா அதை நாங்கள் அப்டேட் பண்ணிப்போம், அடுத்தது சரி செஞ்சுப்போம். ஏன்னா இது உங்களுடைய சேனல், இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்காக தான். இன்றைக்கி ஒரு விஷயம், நேற்று முதல்வர் கரூரில் ரொம்ப நேரம் பேசினார், நிறைய விஷயம். அதுக்காகவே இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி கரூர் ஸ்பெஷலில் ஒரு தனிப்பகுதியை வச்சுருக்கேன். அவர் என்னென்ன சொன்னார்னு ஒன்று விடாமல் சொல்கிறேன், அது வரைக்கும் இருங்க. சரி, செய்திக்குள்ளே போவோம். முதலாவதாக தலைப்புச் செய்திகள். இன்றைக்கி நம்ம மேஜை மேலே இருக்கிறது இதுதான். ஒன்று, நேற்று காலையில் முதல்வர் ஒரு சவால் விட்டார். இடைத்தேர்தலில் நிரூபித்து காட்டுங்க. அதே நாள் மாலையில் சென்னை ஹைகோர்ட்டில் அந்த இடைத்தேர்தலையே அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அதாவது 5 தொகுதியில் 2. கரூரில் 31 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்டது. ஆனால் அதே நாள் மதுரை கோர்ட் சொல்லுது அந்த வேலை தற்காலிகம், நிரந்தரமாக ஆகுமான கோர்ட்டு தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு. அடுத்தபடியாக 3, குதிரை பேரம் வழக்கில் ஜாமீன் உத்தரவு நகல் வெளியாகியிருக்கு. அது 2 வரி ரொம்ப முக்கியம், சொல்கிறேன். 4வதாக துரைமுருகன் முதல்வருக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. 5, அரசு பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிக்கு முழு தடை. இது ஏன் வந்ததுன்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அதுவும் உங்களுக்காக சொல்கிறேன். 6வது, கனிம வளத்துறையில் 27 மாவட்ட அதிகாரிகள் ஒரே நாளில் இடம் மாற்றப்பட்டிருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா? எஸ். 7, கரூரில் 850 கோடி முதலீட்டில் ஒரு காலனி ஆலை 6700 பேருக்கு மேலே வந்து வேலைவாய்ப்பு. நல்ல விஷயம். இந்த 7ல் முதல்ல சொன்ன அந்த 1, காலையில் சவால் மாலையில் தடை, அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய முக்கிய செய்தி. அதிலிருந்தே ஆரம்பிக்கலாம். உறவுகளே, இதை புரிஞ்சுக்க ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன். வீட்டில் ஒரு கல்யாணம், நீங்கள் கேலண்டரில் ஒரு தேதிக்கு சிவப்பு வட்டம் போடுறீங்க, அன்றைக்கி தானே சொல்லிடுறீங்க, சரியா? ஆனால் அன்றைக்கி மாலையில் அந்த தேதிக்கு இன்னும் ஒரு அனுமதி வரணும். அதுவரை கல்யாணம் இல்லைன்னு ஒரு கடிதம் வருது. நேற்று அப்படி தான் ஆச்சு. காலையில் என்ன ஆச்சு நான் சொல்கிறேன். முதல்வர் விஜய் கரூர் மேடையில் பேசுகிறாரு. திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்து கூட்டு கலவானீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு உங்களால் அறிவிக்க முடியுமான்னு கேள்வி வைக்கிறாரு. வரப்போகிற இடைத்தேர்தலில் நிரூபித்து காட்டுங்கன்னு சவாலும் விடுறாரு. அதாவது கேலண்டரில் ஒரு தேதிக்கு சிவப்பு வட்டம், நான் சொன்னேன்ல, அன்றைக்கி பார்த்துக்கலாம். ஸோ மாலையில் என்ன ஆச்சு? சென்னை ஹைகோர்ட்டில் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் இந்த 5 தொகுதிக்கும் இடைத்தேர்தலை அறிவிக்கவே கூடாதுன்னு தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவு போடுது. ஸோ தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன், இந்த 2 பேர் அமர்வு தான் இதை சொன்னாங்க. அந்த சிவப்பு வட்டம் அளிக்கப்படலை, ஆனால் அதுக்கு ஒரு தடை போட்டாச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ முக்கியமான விஷயம், இந்த தடைக்கு காரணம் அரசியல் இல்லை, ஒரு சின்ன நடைமுறை பிரச்சனை தான். இந்த 5 தொகுதியிலும் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க ஜெயிச்சதை எதிர்த்து கோர்ட்டில் வழக்கு இருக்குது. நீதிபதிகள் ஒரு சிம்பிளான கேள்வி கேட்டாங்க. அந்த வழக்கில் நாளைக்கு இந்த தேர்தலே செல்லாது, தோற்றவர் தான் ஜெயிச்சவர்னு தீர்ப்பு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போது ஒரு தொகுதிக்கு 2 எம்எல்ஏ வந்துடுவாங்க. ஒருத்தர் இடைத்தேர்தலில் ஜெயித்தவர், இன்னொருத்தர் கோர்ட்டு தீர்ப்பில் ஜெயித்தவர். 2 பேரும் ஒரே இடத்துக்கு. அது சிக்கல் இல்லையா? அதுக்காக அவங்க 1967லையும் 2018லையும் சுப்ரீம் கோர்ட் போட்ட உத்தரவை காட்டுறாங்க. 60 வருஷமாக இருக்கிற வழக்கம் அது, ஓகேங்களா? ஸோ இதோட மூல வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே நாள் இன்னொரு உத்தரவு வருது. 6 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சதை எதிர்த்து போட்ட வழக்கு. உதயநிதி ஸ்டாலின், லீமா ரோஸ் மார்டின், சிவி கணேசன், இவங்க திமுக, ஓகேங்களா? அதிமுக சார்பாக ஜெயிச்ச சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், தலவாய் சுந்தரம். ஸோ திமுக அதிமுக 2 லிஸ்ட்டும் அவங்க சொல்லிட்டேன். 6 பேரும் 3 வாரத்தில் பதில் சொல்லணும். ஸோ சிலர் ஏற்கனவே பதவியை ராஜினாமா செஞ்சாச்சு, அப்படியும் பதில் சொல்லணும், சரிங்களா? ஸோ ஏன்னா ராஜினாமா செஞ்சால் வழக்கு வந்து முடியாது, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அரசு தரப்பு வந்து வாதாடிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கு போடுறதுக்கு முன்னாடியே ராஜினாமா செஞ்சாச்சு. ஸோ முதல்வர் தரப்பு சொல்லிச்சு, வழக்கு போட்டவர் இந்த தொகுதியோட ஓட்டரே இல்லை அப்படின்னு. ஸோ நீதிபதிகள் இதை இப்போதைக்கு ஏற்றுக்கலை. இதை வாதங்களை விரிவாக பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்த விசாரணை ஜூலை 31, அது வரைக்கும் தடை அப்படின்னு சொல்லியாச்சு. உறவுகளே, இதில் ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. சவால் விட ஒரு நிமிஷம் போதும், ஆனால் அந்த சவாலுக்கு ஒரு தேதி வேணும். அந்த தேதியை மேடை முடிவு பண்ணாது, கோர்ட் முடிவு பண்ணும். இப்போது அந்த கேலண்டர் வந்து கோர்ட் மேஜை மேலே இருக்குது. ஸோ அடுத்தபடியாக நீங்கள் பெரிதும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த, நானும் சரியா ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், உங்கள்கிட்ட எப்போ இதை பற்றி பேசலான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த
கரூர் ஸ்பெஷல். ஸோ நம்ம கரூர் மேலைக்கு வருவோம். நேற்று முதல்வர் நிறைய பேசினாருங்க. ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஒன்று, போலீஸ் மேலே நேரடி கேள்வி வச்சார். இதுதான் அவரோட உரையில் ரொம்ப முக்கியமான பகுதிங்க. அவர் சொன்னார், மக்கள் சந்திப்பு பயணத்தில் திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் இப்படி போயிட்டு இருந்தோம். அரியலூர் முடித்து பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலாட் பண்ணி வேண்டாம்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம், திரும்பிட்டோம். பெரம்பலூர் மக்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்டோம். ஆனால் கரூர் போலீஸ் அப்படி எதுவும் சொல்லலையே. போலீஸே எங்களை அந்த இடத்துக்கு உள்ள வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. நான் முழுசாக நம்பிட்டேன். ஸோ நன்றி கூட சொன்னேன் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு நாடகம். இதுக்கு யார் காரணம், யார் சொல்லி செஞ்சாங்க, ப்ரெஷர் போட்டது யார், இது ஒரு பெரிய குற்றச்சாட்டுங்க. இதில் ஒரு விஷயத்தை நான் நேர்மையாக சொல்லணும். இது இப்போது சிபிஐ விசாரணையில் இருக்கிற வழக்கு. நான் யாரையும் குற்றவாளின்னு சொல்ல மாட்டேன். முதல்வர் என்ன சொன்னார்னு அப்படியே சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் என்னோட தனிப்பட்ட கருத்து கேட்டிங்கன்னா, அதில் முக்கியமாக நிச்சயமாக திமுகவோட சதி இருக்குதுன்னு நான் என்னோட இரண்டாவது அவங்க சொன்னது, நான் ஓடி ஒழிஞ்சிட்டேனா, டிவியில் என் படம் வந்தால் அம்மா விஜய் மாமான்னு ஸ்க்ரீனை தொட்டு முத்தம் கொடுத்து பச்சை பிள்ளைகளே இருந்திருக்கோம். அந்த வழியோட வீட்டில் நான் உட்காந்துருக்கிறேன். என்னை ஏளனமாக பேசுகிறீங்களா, என் மேலே பழியை தூக்கி போடுறீங்களா, அன்றைக்கி அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு தகுந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா அப்படின்னு மக்களை பார்த்தே கேட்குறாரு அவர். அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே இல்லை அப்படின்றாங்க. இந்த இடத்த எடுத்துக்க சொல்லி நாங்கள் தான் சொன்னோம் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரே பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது உண்மையும் கூட, இது ஃபேக்ட்டு. ஸோ இதோடு சேர்த்து சட்டசபையில் ஸ்டாலின் சார் என் மேலே திருப்பி விட்டு அரசியல் செஞ்சாருன்னு சொன்னார் பாருங்கள். ஸோ அது உண்மையாக ஒரு கேவலமாக அது சொல்லும் போது நான் யோசிக்கிறேன், அப்பா ஆமாம் இந்த மனுஷன் இப்படி சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூணாவதாக சொல்கிறார் நம்ம சிஎம், பணமா ஜனமா, சட்டசபையில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னதும் ஓட்டம், எங்கள் அப்பா பீரோக்குள்ளே இல்லைன்னு சொல்கிற மாதிரி அப்படியே இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் கட்சி நிதி பேரில் கொள்ளை. ஸோ பணமா ஜனமா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் என் ஜனதாண்டா முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் என் ஜனத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் ஒரு வழி சொன்னார், தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி மாறி மாறி இதுதான் செஞ்சாங்க. அதாவது திமுகவையும் தீர்ந்து போன சக்தின்னு அதிமுகவையும் சொல்கிறாப்புல. 4, தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்டுவாங்களோ. இது 2 இடத்துலையும் வந்தது. முதல்ல சென்னையில் ஒரு பாலம் நார்மலாக ஆகிற செலவை விட கிட்டத்தட்ட இரட்டிப்பு செலவில் ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. அதை தோண்டி எடுத்து கண்டுபிடிச்சி ரத்து பண்ணியிருக்கோம். இன்னும் எத்தனை கோடி ஊழல் தோண்ட வரும்னே தெரியல. அப்புறம் திருட்டு திமுகன்னு டேரெக்டாக சொல்லிட்டாருங்க. திருட்டு திமுகன்னு டாப்பில் இந்த ஆட்சியை வச்சு ஊரடித்து உலையில் போட்டு கொள்ளை அடித்தனால தான் உங்கள் கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்கே இருக்காருன்னே தெரியாமல் ஓடு 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 வராபாரு வேட்டைக்காரன் ஒரு பாட்டு மாசா பாடினாப்புல. ஸோ இன்னொருத்தர் வெளிநாட்டில் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. வெளிநாட்டில் ஸ்டாலின் கிடையாதுங்க, ஸ்டாலின் சார் நினைச்சிடாதீங்க, அவர் இல்லை, அவர் சிங்கப்பூருக்கு செக்கப் போனார்ல ஒருத்தர், அவர் அதாவது வேலுவை சொல்கிறாப்புல. ஸோ இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போகிறாங்களோ. யாரோட பெரிய முதல்வர் குறிப்பிடல, காமனாக சொன்னார். இதே மாதிரி 300 மின்சார பஸ் ஆர்டரும் ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ முந்தைய அரசு போட்ட ஆர்டரு இப்போது மறு டெண்டரு புதிய பஸ்ஸு, அதாவது புது பஸ்ஸில் ஏசி இருக்கணும்னு திட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. 5, லஞ்சம். இதுதான் அவரோட உரையில் மிக முக்கியமான ஒரு வரிங்க. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க. அதாவது ரொம்ப ஒரு பாடி லாங்குவேஜ், அப்போல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்டைலாக சொன்னாப்புல. ஸோ நான் இருக்க உங்களோட யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்கள் விஜய், எங்கள் விஜயோட ஆட்சி, எங்கள் அண்ணனோட ஆட்சி, எங்கள் மாமாவோட ஆட்சின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு என் வயசில் நான் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் எந்த முதல்வரும் இப்படி சொன்னது கிடையாது. மேபி எம்ஜிஆர் சொன்னாரா, காமராஜர் இந்த மாதிரி சொன்னாரா, அப்புறம் லஞ்சம் தானே தெரியாது. நான் பார்த்த அரசியலில் எந்த முதலும் இப்படி பேசுறது கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சான்ஸே கிடையாது. ஸோ அதே மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, மக்களை பார்த்து முதல்வர் சொல்கிறாரு. ஸோ யாராக இருந்தாலும் நான் அடக்கி உட்கார வச்சிருவேன், நீங்கள் கூட போய் என்ன கவலை அப்படின்னு கேட்குறாப்புல. உறவுகளே, ஒரு முதல்வர் மேடையில் நின்று லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது நான் திரும்பவும் பதிவு பண்ணுறேன், ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் ஒரு கேள்வி மட்டும் மிச்சம் இருக்குது. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு பதிவு அலுவலகத்தில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அடுத்து அவன் எங்கே புகார் கொடுப்பான், எத்தனை நாளில் பதில் வரும், அதாவது அந்த எண்ணையும் அந்த நடைமுறையும் அரசு சொன்னால் சூப்பருங்க. இது ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சிஎம் செல்லுக்கு நான்
கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்னும் வரலன்னு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து மக்கள் என்கிட்ட பேசுகிற விஷயம், என் உறவுகள் என்கிட்ட சொல்கிற விஷயம், சரிங்களா? ஸோ 6வதாக காவேரி மேகதாது தொகுதி மறுவரையறை. மேகதாது பற்றி அந்த வழக்கில் தமிழ்நாட்டோட மனுவை சுப்ரீம் கோர்ட்டு எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு, அப்போ யார் ஆட்சியில் இருந்தா, ஏன் ஒழுங்காக அதை வாதாட்டல, ஒழுங்காக வாதாடி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு அதையும் கேட்டார். தொகுதி மறுவரையறை பற்றி மத்திய அரசு டெலிமிட்டேஷன் திரும்ப கொண்டு வர போகிறதா பேச்சு. யார் என்ன கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு ஒத்துக்காது, நமக்கான இடத்தை யாரும் பறிக்க முடியாது, பறிக்கவும் விட மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாப்ல. ஸோ அடுத்து 7 வந்து பார்த்தீங்கன்னா 2 அறிவிப்பு சொல்லியிருக்காரு. முதல்ல கரூரில் ஒரு நினைவு சின்னம், என் மனசு விட்டு கரூர் எப்பவும் நீங்காது, நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிரான நடந்த சதியை இனி வர தலைமுறைக்கும் தெரியப்படுத்தணும். இனி ஒரு அரசியல் சதியை யாரும் யோசிக்கவே கூடாது, இது கட்சி சார்பாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அந்த கட்சி சார்பாக அமைக்கும் போது ஸ்டாலின், இது அவர் சொல்ல, இது நான் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் இருக்கிறவங்க எல்லா பேரும் மெயினாக யார், பத்ரா பாலாஜி எல்லாரும் பேரும் எழுதிருக்காங்க அதில் நினைவு சின்னத்துக்கு கீழே சதிகாரர்கள்னு சொல்லிட்டு அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. நான் சொல்ல, மக்கள் விரும்புகிறாங்க, காதால் கேட்டதை சொல்கிறேன். ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன் தங்கம் போகிற திட்டம். தேர்தல் வாக்குறுதி அண்ணா பிறந்தநாளில் இருந்து தொடங்கும். வெளியான வாக்குறுதிகளில் முதல் முறையாக நடைமுறைக்கு வர திட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. 8வதாக ஒரு சின்ன விஷயம், ஆனால் அழகான விஷயங்க. மின்சாரத்துறையில் ஒரு பதவி உயர்வு முதல்வர் சொன்னார். இதுக்கு முன்னாடி போட முடியாமல் இருந்த அந்த பதவி உயர்வை இப்போ தான் எங்களால் போட முடிஞ்சுது. அதுக்காக ஒரு அக்கா அழுதுகிட்டே நன்றி சொன்னாங்களே, அதெல்லாம் அவங்க காதில் வில்லையா, கெட்டதை மட்டும் பேசுவீங்களா, தீய சக்திகளா அப்படின்னு அவர் சொல்ல, இது என்னோட டைலாக்கு அப்படின்னு வந்து கேட்ட மாதிரி இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கரூர் ஸ்பெஷலாக முதல்வர் பேசினா அனைத்து முக்கியமான செக்மெண்ட்டும் நான் அவங்ககிட்ட அழகாக சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். அடுத்தபடியாக செய்தி சுருக்கம். 1, மதுரை கோர்ட் வேலை தற்காலிகம். அதாவது கரூர் குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு 2 கட்சி வந்து வழக்கு போட்டிருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி. நீதிபதிகள் CV கார்த்திகேயன், சக்திவேல். ஸோ ஆனால் நீதிபதிகளே வந்து அந்த கட்சிகளை கேள்வி கேட்டாங்க. இழப்பீடாக கொடுக்குறோம், அந்த குடும்பத்துக்கு பணம் தேவைப்படுமே, இதில் என்ன தவறுன்னு கேட்டாங்க. கடைசியாக சொன்னாங்க, கொடுக்கலாம், ஆனால் தற்காலிகம், நிரந்தரமாக ஆகும்னா அதான் அந்த வேலை கோர்ட் தான் முடிவு பண்ணும், வழக்கு ஜூலை 20 வரைக்கும் தள்ளி வைப்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 ஜாமீன் உத்தரவு நகல். 2வதாக ஜாமீன் உத்தரவு நகல். குதிரை பேரம் வழக்கில் செந்தில் பாலாஜிக்கும் அவரோட சகோதரர் அசோக்குக்கும் முன்ஜாமீன். நீதிபதி இளந்திரையன் உத்தரவு, அதில் 2 வரி இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்படலை, அரசை கவிழ்க்க சதி பண்ணதா எஃப்ஐஆரில் எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஸோ நிபந்தனை வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளுக்குள்ளே கோர்ட்டில் ஆஜராகணும். 25,000 ரூபாய் ஜாமீன். ரொம்ப கஷ்டம் கொடுக்குறது காசு, 25 எப்படிங்க கொடுப்பா செந்தில் பாலாஜி. ஸோ தினமும் 2 வேளை வந்து திருவல்லிக்கேணி ஸ்டேஷனில் கையெழுத்து. இது ஓரளவு ஓகே. ஸோ புகார் கொடுத்தது ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜா. 3வதாக துரைமுருகன் பதிலடி. பேச்சில் ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும், எடுத்தங்கவிழ்த்தன்னு பேசுறது முறையல்ல, வெற்றி பெற்றவர் எல்லாம் வீரர்கள் அல்ல, ஒரு காலத்தில் எங்களை விட்டால் ஆள் இல்லைன்னு காங்கிரஸ் வந்து சொன்னது. ஸோ அரசியலில் வெற்றி தோல்வி வந்து ஜகஜம் அப்படி ஏதோ வந்துட்டோம்னு, அதுவும் சொந்த பலம் இல்லாமல் ஊரான் பலம் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா தர்பார் ஊரார் பலம், அதாவது இவ்வளோ தர்பார் தேவையில்லை, இவ்வளோ சீன் போடாதீங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ கரூர் பற்றி அவர் சொன்னது ஒரே ஒரு வரி, யார் மேலே தவறுன்னு சிபிஐ முடிவு செய்யுன்ட்டார். ஏன்னா அவருக்கே கான்ஃபிடன்ட் கிடையாது, தெரியும் இவங்க ஆட்கள் இந்த மாதிரி பண்ணக்கூட ஆட்கள் தான், நம்ம ஏதாவது வாயை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸோ 4 வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் டிவிஎஸ்சியை தடுத்தது. முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு இருக்காப்புல, அவர் மேலே வற்புறுத்தல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. காரணம், ஆளுநர் அனுமதி இல்லாமல் முன்னாள் அமைச்சர் மேலே விசாரிக்க முடியாது, ஜூலை 27 வரை நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5வதாக காவேரி. கர்நாடக அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாப்புல. இதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர், ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இருக்கா இல்லையா, அவர் திமுக மேலே ஒரு நீண்ட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அடுத்தபடியாக 6வது அரசு பள்ளிக்கூடத்தில் அரசியல் தடை. நேற்று காலையில் கரூரில் நடந்த தாவேகா கட்சி நிகழ்ச்சி ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டிருக்கு. இரவுக்குள்ள பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன், தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் 2 பேரும் சேர்ந்து ஒரு சுற்றறிக்கையை போட்டிருக்காங்க. பள்ளிக்கூடம் படிக்கிற இடம், கொண்டாடுற இடம் இல்லை, அரசியல் நிகழ்ச்சி, சாதி மத நிகழ்ச்சி எதுக்கும் அனுமதி இல்லை, அரசியல் அடையாளத்துக்காக பள்ளி வளாகம் பயன்படுத்தப்படுது, இது குழந்தைங்க மனசில் பிரிவினை உண்டாக்கும். இதில் ஒன்று சொல்லணும், தப்பு நடந்திருக்கு, அதை மறைக்காமல் அரசே சரி பண்ணியிருக்கு, அதுக்கு நான் பாராட்டுகளை சொல்கிறேங்க. ஸோ 7வதாக கனிம வளத்துறை 27 அதிகாரிகள் இடமாற்றம். அமைச்சர் திரு பிரபு உத்தரவு. அதுக்கு முன்னாடி பல இடத்துல திடீர் ஆய்வு நடத்தியிருக்காங்க. அளவுக்கு மேலே எடுத்த குவாரி வேலைகள் வந்து அதுவும் ரத்து செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக முதல்வர் இன்று 285 நாள் கழித்து முதல்வர் விஜய் வந்து நேற்று கரூர் போனார். திருச்சி விமான நிலையத்தில் இருந்து காரில் வழிநெடுக்க மக்கள் கூட்டம். கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய்மலை பக்கத்தில் அட்லஸ்
காங்கிரஸ் கலையரங்கு மைதானத்தில் மக்கள் சந்திப்பு, அப்புறம் சுமார் 10 கிலோமீட்டர் ரோட் ஷோ, பிறகு ஆட்சியர் ஆஃபீஸில் போய் அணிவகுப்பு மரியாதை. நினச்சி பாருங்கள், கரூரில் அணிவகுப்பு மரியாதை வேறு லெவலில். ஸோ மாலை 4 மணிக்கு மேலே திருச்சி வழியாக தனி விமானத்தில் சென்னை வந்துட்டாப்புல. ஸோ இங்கே தான் நான் ஒரு விஷயத்தை திருத்தி சொல்லணும். நேற்று முழுக்க எல்லா சேனலும் நாங்கள் உட்பட 32 பேருக்கு அரசு வேலைன்னு சொன்னோம். அரசோட செய்தி வெளியீட்டு நம்பரில், அதாவது 374 படித்தப்போ தான் தெரிஞ்சுது 31 பேருக்கு அரசு வேலை. 7 துறையில் பள்ளி கல்வி, வருவாய், ஊரக வளர்ச்சி, போலீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், பேரூராட்சி, சமூக நீதி. ஸோ 32வது நபருக்கு வேலை இல்லை. ஏன்னா அவங்க வேலையே கேட்கல, வேணான்ட்டாங்க. சரியா, அதனால் வேலை இல்லை. ஸோ தந்தி டிவி செய்தி சொல்லுது, அவங்க ஒரு தாய், வயசானவங்க, மகனை இழந்தவங்க, அவங்களுக்கு 10 லட்சம் நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது தந்தி டிவி செய்திங்க, அரசு அறிக்கையிலேருந்து தொகை பற்றி எழுதலை. சரிங்களா. ஸோ ஒரு எண் தானே, அதுக்கு ஏன் இவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அது ஒரு எண் இல்லை, அது ஒரு அம்மா. அவங்க வேலை கேட்கலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தை நம்ம மதிக்கணும். ஸோ எண்ணெய் சரியாக சொல்கிறது தான் அவங்களுக்கும் நாம் கொடுக்குற மரியாதை. சரிங்களா. ஸோ அடுத்தபடியாக தாவேகா அரசின் நகர்வுகள். இன்றைக்கி 3 விஷயம், 3மே அரசு ஆவணத்திலிருந்து எடுத்தது. ஒன்று, கரூரில் ஒரு செருப்பு ஃபேக்ட்ரி, செப்பல் ஃபேக்ட்ரி. நிறுவனத்தோட பேர் எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர். தைவான் நிறுவனம். யாருக்காக செருப்பு தயாரிக்கிறாங்க தெரியுமா? அடிடாஸ். ஸோ இடம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் மணவாசி, அங்கே தான் கரூர் மாவட்டம் மணவாசி. முதலீடு பார்த்திங்கன்னா 850 கோடி. வேலை 6750 பேருக்கு வேலை. முதல்வர் வீடியோ மூலமாக அடிக்கல் நாட்டினார். முதல்வர் ஒரு வேண்டுகோள் வச்சார், வேலையில் பொண்ணுங்களுக்கும் முதலிடம் கொடுக்கணும். அவர் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த தங்கைகள் மேலே ஒரு தனி பாசம் இருக்குதுங்க. ஸோ கரூர் நெசவாளர் ஊர், அதனால் ஆயிரக்கணக்கான குடும்பம் தறியோட நூலோட வாழ்கிற ஊர். அங்கே பார்த்தீங்கன்னா 6000 வேலை வரணும்னா அது வெறும் எண்ணி இல்லைங்க, 6000 வீட்டு அடுப்பு. சரிங்களா, 6000 பேருக்கு வாழ்க்கை அது. ஸோ இரண்டாவதாக, அரசு 2000 கோடி கடன் வாங்க போகுது. இதை சிம்பிளாக சொல்கிறேன். அரசு ஒரு பாண்டு இருக்குது, நீங்கள் வாங்கலாம். அரசு உங்களுக்கு வட்டி கொடுக்கும், 8 வருஷம் கழித்து பணத்தை திரும்பி கொடுக்கும். அப்படி 1000 கோடி. ஸோ இன்னொரு 1000 கோடி 15 வருஷம் பாண்டு. ஏலம் ஜூலை 14 ரிசர்வ் வங்கி மும்பை அங்கே நடக்குது. ஸோ இப்போ நேர்மையாக ஒன்று சொல்கிறேன், இது ஒரு அறிவிப்பு, செய்தி இல்லை. எல்லா மாநிலமும் ஒவ்வொரு மாதமும் இப்படி பாண்டு இருக்குது. இது வழக்கமான ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு விமர்சகர் கேட்குறாரு, ஒரு பக்கம் அரசில் காசு இல்லைன்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் புது திட்டங்களை அறிவிக்கிறீங்க, இது சரியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்வியை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். பதிலை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா போன மாதம் எவ்வளோ கடன் வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. அது தெரியாமல் ஒரு எண்ணெய் பார்த்து அதிகம்னு சொல்கிறது அது நேர்மை கிடையாது. ஸோ மூணாவதாக அமைச்சர்கள் களத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தலைமை செயலகத்திலேயே இருக்கிற அரசு ஊழியர் கேன்டீன், மருந்து கடையை பார்த்தா நேரில் போய் பார்த்துருக்காரு. சமையலறை, சாப்பாடு தரம், அந்த மருந்து ஸ்டாக்கு, அது எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் கனிம வளத்துறை அமைச்சர் திடீர் ஆய்வு, 27 இடத்துல இடமாற்றம். நான் முதலே சொன்னேன், இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. அமைச்சர்கள் ஏசி ரூம் விட்டு வெளியே வராங்க, இது நல்லது, ஆனால் இது நல்லது, இது கெட்டது, இதை மாற்றுங்க, இதை சரி செய்யுங்க. ஸோ நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அமைச்சர்கள், எம்எல்ஏ கிடையாது, அமைச்சர்கள், கவுன்சிலர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆனால் ஆய்வு ஒரு நாள், மாற்றம் 1 வருஷம் அப்படி இருக்கக்கூடாது. எது நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒன்று போகிறீங்களா, பார்க்குறீங்களா, இமீடியட் ஆக்ஷனு, இமீடியட்டாக நீங்கள் ஒரு கைது போனால் நடந்துடும். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் ஆய்வு பண்ணுறது. பெரிய விஷயமா அது டேக்ஸ் டைம், அது புரியுது. அதை மட்டும் கொஞ்சம் மக்கள் சார்பாக உங்கள்கிட்ட நாங்கள் முன்வைக்கிறோம். அடுத்தபடியாக எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். இன்றைக்கி சுருக்கமாக, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கவனமாக கேளுங்க. சென்னை சிசிபி போலீஸ் ஒரு வேலைவாய்ப்பு மோசடியை பிடிச்சிருக்காங்க. ஒரு தனியார் நிறுவனம் அங்கே என்ன சொன்னாங்கன்னா, ராபர்ட் போஷ் மாதிரி பெரிய கம்பெனியில் நல்ல சம்பளத்துக்கு வேலை வாங்கி தரோம், ஓகேங்களா. ஸோ ஒரு எம்எஸ்சி படித்த பையன் நம்பி என்ன பண்ணார், 2,69,000 கொடுத்துருக்காரு. வேலையும் வரல, பணமும் வரல, ஓகேங்களா. ஸோ இப்போது இப்படி 100க்கும் மேற்பட்டவங்ககிட்ட பார்த்தா மொத்தம் 2 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. 2 பேர் கைது. உறவுகளே, இதை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு நிஜமான கம்பெனி, எந்த கம்பெனியாக இருந்தாலும் இன்டர்வியூவுக்கு உங்கள்கிட்ட பணம் கேட்காது. வேலை வாங்கி தரேன், பணம் கொடுன்னு யாராவது சொன்னால் அது மோசடி, மோசடி, மோசடி. உடனே 1930க்கு கால் பண்ணுங்கள், ஓகேவா. ராபர்ட் போஷோ, ராபர்ட் பாஷோ, ஓகேவா, எதுவாக இருந்தாலும் இந்த போஷ் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி தான். அவங்களாம் அப்படி பணம் வாங்கினா கொடுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு ஏமாறாதீங்க, வருத்தமாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. அடுத்தபடியாக இது தவிர மதுரை வாயிலில் ஒரு கொலை முயற்சி வழக்கில் 10 பேர் கைது. எல்லாருமே 19லேருந்து 24 வயசுக்குள்ள. ஆர்கே நகரில் 1200 போதை மாத்திரை பறிமுதல், 3 பேர் கைது. குட்கா, மாவா 25 கிலோவுக்கு மேலே பறிமுதல், 4 பேர் கைது. ஸோ இவங்க எல்லாருமே கைது ஆகியிருக்காங்க. ஸோ புது கமிஷனர் வந்திருக்காரு இல்லையா, சும்மா வாயிலேயே வடை சுடாமல்
போன ஆட்சியில் இருந்த மாதிரி செயலில் காமிக்கிறாரு சார். ஹேட்ஸ் ஆஃப் சார், சூப்பர் சார். தொடர்ந்து இன்னும் நிறைய கைது பண்ணுங்கள் சார், மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க சார். அடுத்த செக்மெண்ட் மக்கள் கோரிக்கை. இன்றைக்கி 2. 1 ஆட்டோ கட்டணம். நேற்று போக்குவரத்துறை அமைச்சர் தலைமையில் வந்து ஒரு கூட்டம் நடந்தது. ஆட்டோ ஓட்டுநர் ஒரு பக்கம், மக்கள் இன்னொரு பக்கம். ஸோ ஆனால் முடிவு ஆகலை. ஓட்டுநர் கேட்குறாங்க முதல் 1.5 கிலோமீட்டருக்கு 60 ரூபான்னு. ஆனால் மக்கள் சொல்கிறாங்க முதல் 2 கிலோமீட்டருக்கு 50 ரூபான்னு. ஸோ இதில் ஒரு விஷயம் வந்து கவனிங்க. கடைசியாக ஆட்டோ கட்டணம் மாற்றப்படுது 2013லங்க. 13 வருஷம் ஆச்சு. அப்போது பெட்ரோல் விலை என்ன, இப்போ என்ன? ஸோ ஓட்டுநரோட வயிறும் வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக ஒரு விஷயம் கேட்குது, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கும் பசி இருக்கும், பர்சனலாக விஷயம் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் நல்லா அரசு வந்து நிற்கணும். அதுதான் அரசோட வேலை. ஒரு நியாயமான முடிவு எடுப்பாங்க. 2வது, கோவையில் ஆம்புலன்ஸ் பைக் 108 ஒரு பகுதி பைக் ஆம்புலன்ஸ். நெரிசலான தெருவில் குறுகிய சந்தில் கார் போக முடியாது, அங்கே பைக் போகும், ஒரு உயிரை வந்து காப்பாற்றும். இப்போ கோவை மண்டலத்தில் இருக்கிற 45 பைக்குகளில் 25 பைக் மேலே சேவையில் இல்லை. ஸோ வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க முன்னாடி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிறது ஒரு கோப்பில் ஒரு வரி. ஆனால் ஒரு வீட்டில் அது ஒரு உயிர், புரியுதுங்களா? விளையாட்டு கிடையாது. இது கோவை மாவட்ட நிர்வாகத்தோட கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள். அங்கே ஆம்புலன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே வேலை செய்யாமல் நின்றுருக்கான். தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்க காது போய் சேரணும். அடுத்தபடியாக நாளை என்ன அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி ஜூலை 11 சனிக்கிழமை 2 அரசு நிகழ்ச்சி இருக்குது. 1 உலக மக்கள் தொகை தினம். காலை 8:30க்கு விழிப்புணர்வு பேரணி செம்மொழி பூங்காவில் இருந்து டிஎம்எஸ் வளாகம் வரை. சபாநாயகர் ஜேசிபி பிரபாகர், மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் வந்து கலந்துக்கிறாங்க. 2 மாவீரன் அழகுமுத்துக்கோன் பிறந்தநாள். காலை 8:30 மணிக்கு எழும்பூர் ரயில் நிலையம் பக்கத்தில் சிலைக்கு மாலை போடுறாங்க. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன சிவப்பு வட்டம் 3 தேதி கேலண்டரில் வட்டம் போடுங்கன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ ஜூலை 14 ரிசர்வ் வங்கியில் 2000 கோடி பாண்டு ஏலம். ஜூலை 21 மதுரை கோர்ட்டு கரூர் குடும்பங்களோட வேலை நிரந்தரமாக ஆகுமா? அன்றைக்கி தான் தெரியும் எந்த வேலை. இன்றைக்கி விஜயசர் கொடுத்துருந்தாலும் அந்த வேலை அந்த வேலை நிரந்தரமாக ஆகுமான்றது கோர்ட்டு சொல்லும். ஜூலை 31 சென்னை ஹைகோர்ட் இடைத்தேர்தல் தடை தொடருமா விலகுமா? அன்னைக்கு தெரியும். இந்த 3 தேதியிலையும் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு திருப்பம் எடுக்கும். மறக்காமல் வட்டம் போட்டுக்கோங்க, சரியா? 14, 21, 31. அடுத்து உறவுகளும் நானும். ஒரு நிமிஷம் போயிடாதீங்க. இன்றைக்கி மாலை 5 மணிக்கு இந்த வாரம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வீட்டில் ஒரு விசேஷம். உறவுகளும் நானும் முதல் எபிசோட் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்லியிருக்கேன். ஸோ திருச்செந்தூர், கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி 4 ஊர் 6 கேள்வி. அதில் ஒரு கேள்வி என்னை நிறுத்தி யோசிக்க வச்சது. ஒரு உறவு கேட்டாங்க, கேள்வி கேட்கணும்னு லிமிட் இருக்குமான்னு. இல்லை, கேள்விக்கு லிமிட் இல்லை, ஆனால் பதிலுக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஓகேவா? அது என்னன்னு இன்றைக்கி மாலை 5 மணிக்கு சொல்கிறேன். மறக்காமல் பார்த்துருங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக பேசலாம். அடுத்து என்னங்க, நம்மளுடைய குடும்ப கதை. சின்னதாக ஒரு குடும்ப விஷயம். நம்ம வார அட்டவணை எப்பவும் போல் தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல் நிகழ்ச்சி, தினமும் மாலை 5 மணிக்கு அரசியல் மேடை. நீங்கள் கேட்பீங்க, ஏன்டா சொன்ன நேற்று ஈவினிங் வீடியோ வரலன்னு சொல்லிட்டு. நேற்று ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுங்க, நம்ம போயே ஆகணும், அவாய்ட் பண்ண முடியாது, மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து 5 மணிக்கு போட்டுறேன். ஆனால் ஒரு விஷயங்க, இந்த இடத்துல நம்ம வார அட்டவணை தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல், தினமும் மாலை 5 மணிக்கு அரசியல் மேடை, சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு உறவுகளும் நானும், ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு உறவுகளின் குரல். ஸோ இன்றைக்கி நான் ஒரு எண்ணை திருத்தினேன், 32 31 சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு. சிலர் கேட்பாங்க, அதுக்கு ஏன் இவ்வளோ கவலை? ஒரு எண் தானே. உறவுகளே, ஒரு எண் தப்பாக போனால் அடுத்த எண்ணையும் நீங்கள் ரொம்ப நம்ப மாட்டீங்க நான் சொல்கிறத. ஸோ அப்புறம் நான் என்ன சொன்னாலும் சந்தேகப்படுவீங்க. அந்த சந்தேகம் வந்துட்டால் இந்த சேனலுக்கு அர்த்தமே கிடையாது. தப்பு பண்ணுறது தப்பு இல்லை, தப்பை மறைக்கிறது தான் தப்பு என்னை பொறுத்தளவுக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் எந்த நாளும் ஒரு தப்பு தெரிஞ்சால் இதே நேரத்தில் நானே சொல்லிடுவேன், சரிங்களா? ஸோ உங்களுடைய உறவுகளின் குரல் நிகழ்ச்சிக்காக ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. உங்கள் குரல் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஷோவில் ஒலிக்கும். இப்போது நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், அடுத்த செக்மெண்ட்டில் வரும். ஸோ அந்த வாய்ஸ் நோட்டில் நான் எப்போவுமே சொல்வது போது தான், சமூக ஆர்வத்திலும் சமூக நோக்கத்திலும் நீங்கள் உங்கள் குரல் ஒலிக்கப்பட வேண்டும். இந்த ஆட்சிக்கு எதிராகவோ இந்த ஆட்சிக்கு சாதகமாகவோ உள்ளதை உள்ளபடி நீங்கள் சொல்லணும், உங்களுடைய விஷயத்தை நீங்கள் பேசணும், இந்த சமூகத்துக்காக ஏதாவது நான் செய்யணும், இல்லை ஒரு பிரச்சனை இருக்குது நான் அதை அட்ரஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா வாய்ஸ் நோட் அனுப்புங்க. நான் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் கண்டிப்பாக எதாவது இருந்ததுன்னா அனுப்புங்க. சம்மந்தப்பட்ட மினிஸ்டருக்கு, சம்மந்தப்பட்ட மினிஸ்டரோட பிஎஸ்ஸுக்கு, எம்எல்ஏக்கு நிச்சயமாக நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ட்வீட்லேயும் அந்த வீடியோவை போட்டு டேக் பண்ணிவிடுவோம். எங்கள் வேலை முடிஞ்சிடும். லெட்டர்லையும் நாங்கள் எழுதுவோம். ஸோ அதனால் நீங்கள் அசால்ட்டாக நினச்சிக்காதீங்க, வாய்ஸ் நோட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இன்னும் காமிச்சிட்டு இருப்பாங்க, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உடனே முடிஞ்சோடனே போய் உடனே அனுப்புங்க. அதே மாதிரி நேற்று காலை குரல் பார்க்காதவங்க சஜஷனில் காமிக்க சொல்கிறேன். காலை குரல் நிகழ்ச்சியை பார்த்துருக்கேன். நேற்று ஈவினிங் வந்து
அரசியல் மேடை நிகழ்ச்சி போட முடியல, ரொம்ப முக்கியமான வேலை, போக வேண்டிய கட்டாயம். நிச்சயமாக இன்றைக்கி அரசியல் மேடையில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டாப்பிக்கோட எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ 5 மணிக்கு வீடியோ வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ செகண்ட் வீடியோ உங்களுக்காக தான் நான் போடுறேன், சொல்லியிருக்கேன். 5 மணின்றதை ஒரு வேளை இல்லை நீங்கள் 6 மணிக்கு போடுறீங்க, எனக்கு 5 மணிக்கு போட்டால் நான் மிஸ் பண்ணிடுறேன், 12 மணிக்கே போட்டுருங்க, மதியானம் பார்த்துட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் சஜஷனாக சொல்லுங்கள். நாங்கள் டைமிங்கை மாற்றிடுவேன்னா அந்த செகண்ட் வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். சரிங்களா? ஸோ என்கிட்ட கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். முழுசாக பார்த்தா உங்களுக்கு மீண்டும் நன்றிகள். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அரசியல் நிகழ்வில் இன்று நான் உங்களை சந்திக்கிறேன்.